ஹாய் எஸ்எம்எஸ் ஆன்லைன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாணவர்களுக்கெல்லாம் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ 1 வீக் ஜாலியாக எல்லாம் வீக்கெண்ட்ஸில் இருக்கீங்க. இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல பிளேஸ் நம்ம பாண்டிச்சேரின்னு விசிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா பாண்டிச்சேரி மெயினில் இருக்க காந்தி சிலை பக்கத்தில் இருக்க ராக் பீச் விசிட் பண்ணலாம். அப்படியே அங்கேருந்து அடுத்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அடுத்து இருக்கிறது தான் நம்ம பாண்டிச்சேரி மெரினா பீச். பாண்டிச்சேரி மெரினா பீச் போகும்போது நம்ம அங்கே கடலில் குதிக்கலாம், விளையாடலாம், கடல் அலைகளில் ரசிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படியே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் பாண்டி மெரினா எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிபிஷன்ஸில் சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் இருக்குது, அங்கே கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. நமக்கு அங்கே போயிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாது நண்பர்களே. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க பாண்டிச்சேரி மெரினா பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஜஸ்ட் ஒரு 200 to 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே போட் கிளப் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நமக்கு போட்டிங் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெர் ஹெட்டுக்கு 600லேருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம பேசுகிறதுல தான் அது இருக்குது. ஸோ அந்த போட்டிங்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 40 minutes to 1 hour நம்மளை போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ என்ன ஒரே சின்ன டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கடலுக்குள்ளே போகிறதில்ல, அலையாத்தி காடுகள் பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். அடுத்து ஃபிஷர்மேன்ஸோட அந்த ஃபிஷ்ஷிங் போட் அந்த ஏரியாவெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடித்து கடலும் ஆறும் சங்கமிக்கிற இடம் வரைக்கும் போகிறோம். அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கடலுக்குள்ளே போக முடியல அப்படின்றது மட்டும்தான் ஒரு சின்ன ஏமாற்றம். வாய்ப்பு இருந்தால் நண்பர்களே ஃபேமிலியோட இந்த முறை குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி விசிட் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.